வணக்கம் நண்பர்களே. ஒரு பக்கம் விஜய் என்னடான்னா, இந்த ஏற்கனவே ஆதவ அர்ஜுன்லாம் இங்கேருந்து போய் இங்கிட்டு உட்காந்துட்டு விஜய்கிட்ட இருந்துட்டு திருமாவளவன்ட்ட போய் பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து ஏற்கனவே அங்கே இன்னொரு 3 பேர் இருந்து என்னமோ மொ மு மு அதாவது இது எலெக்ஷன் வியூகம் வகுக்கிறாங்களாமா. இன்னும் பூத்து இதை போட்டிருக்காப்படியா அதில் என்னன்னே தெரியாது. வெறும் மேம்போக்காரன் ஸ்ட்ராட்டஜி. இப்போது டிஎம்கேக்கு பண்ண அப்படி பிரசாந்த் கிஷோர்னா எங்கேருந்தோ வந்த பீகார் இருக்கார். அவங்களுக்கு வந்து அந்த கட்டமைப்பு இருந்தது, செகண்ட் பொசிஷன்னால பண்ணி கொடுத்தாப்படி. இது ஜீரோலேருந்து எங்கே பண்ண முடியும் எவ்வளோன்னு பார்க்கலாம். மிஞ்சி போனால் ஜீரோக்கு பதிலா ஒரு விஜய் மட்டும் ஜெயிக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏவா குறைஞ்சபட்சம் அதான் நடக்கும். அது ரைட்டு, அது இப்போ நடக்கட்டும் ஒரு பக்கம். சரி, விஜய் ஒதுக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் கூட கூட்டணியில் வருவார்னு சொல்கிறாங்க. பெரியார் பற்றி பேசிட்டு இருக்க. அதை பற்றி இன்னும் கிளியர் பிக்சர் வர்றதுக்கு முன்னாடி இப்போ திமுகவை காலி பண்ணணும். அதான் டெல்லி மேலிடத்தோட மெயின் அஜெண்டா. எப்படி கெஜ்ரிவால் டெல்லியில் ஆன மாதிரி. அதுக்கு இந்த கூட்டணியில் வெளியில் போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், போகாமல் இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம் அதான் பார்ப்பாங்க. ஒரு காங்கிரஸும் இது வெளில போச்சுன்னா ஒரு பக்கம் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லைனாலும் என்ன பண்ணும்? இது இப்போ வந்து அன்றைக்கி 50% நடந்து இன்றைக்கி 43% கீழே போயாச்சு. இருக்க குறைஞ்சிட்டே தான் வருது. அது அன்பாப்புலர் கவர்மெண்ட் ஆகிட்டு வருது. ஏன்னா ரூலிங் பார்ட்டி ஒன்றும் செய்யலை வேறு. அப்படி இருக்கும்போது அதுக்கு காம்பன்சேட்டு அரித்மெட்டிக் கொண்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போயிடுவான். அப்போ என்ன, இப்போதைக்கு வேறு வழி இல்லை. பாஜக வந்து லாங் டைமில் தான் எப்பவும் வரும்போது இப்போ வந்து அந்த எடப்பாடி இந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகல. எடப்பாடியை அதுதான் இப்போ நேற்று நடந்த ஃபங்க்ஷனில் ஏற்கனவே ஒரு மகள் திருமணத்துக்கு வேலுமணி போகும்போது செங்கோட்டையை கூப்பிட்டு போயிருப்பார் போல். எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிறவர் அந்த மாதிரிலாம் சொல்லி எடப்பாடிக்கு குரு விருது அன்றைக்கி வந்து ஒரு பணமெல்லாம் கொடுக்க மாட்டேன் சொல்லி சீஃப் மினிஸ்டர் செங்கோட்டையை தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்பார். அதுக்கு பதில் தான் ஆனவர். ஆனால் சசிகலா கையில் கொடுக்கல, துரோகம் பண்ணிட்டா அப்படி எடப்பாடி. இப்போ அந்த எப்படி வந்தாரோ அதே வழியில் அவர் போய் ஆகணும். ரைட். அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் கொடி பிடிக்கிறார் செங்கோட்டையை. அது ஜெயக்குமார் 1-2 பேர்லாம் கொஞ்சம் அப்படி ஃபிடில் தான். யார்? எடப்பாடி ஃபிடில் மாதிரி தான். இல்லை அவங்க சொல்கிறத கேட்குறாருன்றது தெரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக வேண்டான்றது சென்னை பேஸில் உள்ளவங்க. கொங்கு மண்டலத்தில் பாஜகனால தான் அடி வாங்கினோம், அண்ணாமலைனால தான் அப்படிங்கிறலாம் அவங்க வேணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அங்கே தேசிய மக்கள் ஜாஸ்தி இந்த பக்கம் கொங்கு பெல்ட் எழும்போது அவங்க வந்து இது வரைக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டிருந்தாங்க. இப்போ அப்படியே அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ வந்து அந்த குரூப் ஒரு 30-40 எம்எல்ஏ அப்போ நாளைக்கு இரட்டை இலை சம்மந்தமாக வருது. அந்த நிலைப்பாடு என்னன்னு பார்த்துட்டு இவர் ஒத்துக்கிட்டாருன்னு எடப்பாடி, இல்லைன்னா சசிகலா என்ட்ராயிடுவாங்க உள்ள. என்ட்ராகி எடப்பாடியை அதுக்கு தான் பயந்துட்டு அப்படியே இருந்துட்டார். யார் வேண்டாம் யார் வேண்டாம். செங்கோட்டை தான் சீனியர். அப்போ சீனியரை வச்சு இவர் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறான்னு தினகரன் கட்சி கூட்டணி. இந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா இருந்தாலும் அட்வைஸ் பூரா தெரியும் சசிகலாவுக்கு. அந்த அம்மா தான் அட்வைஸ் சொல்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் உள்ளே வந்தால் திமுகவுக்கு கரெக்டாக வைப்பாங்க. யார் எங்கே நேரத்தில் பூரா தமிழ்நாடு முழுக்க தெரியும். அதான் இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் கேட்கல யாரும். ஸோ அதுக்காக தான் 2 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே என்னவோ அதுக்குள்ளே ஜெயில் தான் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க நிற்க போகிறதில்ல, ஐடியா சொல்கிறது அவங்க. அப்படிங்கும்போது செங்கோட்டை இந்த எடுத்து இன்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெட்டையில் போனால் திருப்பி அதில் சென்ட்ரல் பார்த்துப்பாங்க. எடப்பாடி இல்லாமல் பண்ணுவான் என்று சென்ட்ரல் பார்த்து பண்ணுவாங்கன்னு தெரியுது. அதுதான் இந்த கூட்டணி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை அடிக்கிறதுக்கு ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போவே 10-30 எம்எல்ஏ நாங்கள் செலவழித்த காசெல்லாம் வரல, எல்லாம் மந்திரியெல்லாம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஒரு அதிருப்தி கிளம்புது டிஎம்கேக்குள்ளே. ஏற்கனவே சூழ்நிதி நீர் ஓடிட்டுருக்கு. ஏன்னா வேகமாக கொண்டு வந்துட்டார் உதயநிதினு ஒரு அதிருப்தி இருக்குது. அப்புறம் கனிமொழிக்கு ஒரு அதிருப்தி இருக்குது உதயநிதி மேலே. இங்கே ஒன்றும் இல்லாமல் டெல்லியிலே தள்ளி விட்டாங்க, அங்கேயே இருக்கா அப்படின்னு. அப்புறம் கிரவுண்ட் லெவலில் தெரியும், மக்கள்கிட்ட இருக்க வெறுப்பாலாம் அவங்களுக்கு தெரியும். எம்எல்ஏ ஆனவன் சம்பாதிக்க முடியல, பணத்தை இழந்திருக்கான், செலவழிச்சிருக்கு. இப்போ இந்த பக்கம் எடப்பாடி இல்லாமல் சேர்க்கணும். அப்போ தான் இங்கே ஈஸியாக கணக்கர் வெல்ல முடியும் அப்படிங்கிறது. அந்த கூட்டணி இருந்தால் டிஃபால்ட்டாக இருந்துட்டாலும் அந்த மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது பார்க்குறேங்க. ஸோ அதை அமித்ஷா கையில் எடுத்திருக்காரு. அது வந்து எடப்பாடி இல்லாமல் யார் ஆதரவாக இருந்தால் நீக்கிட்டு செங்கோட்டை தலைமையில் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது. ஒருங்கிணைச்சிட்டு அதில் பாமக மற்ற சிட்டிஸ் அப்படி தேமுதிக பாஜக கூட்டணியில் ஒரு பக்கம் இந்த ஒருத்தர் நிற்கிற இடத்துல இன்னொருத்தர் நிற்க மாட்டாங்க. அப்படி இருந்து வீழ்த்தணும். ஸோ இந்த ஒரு ஏற்பாடு இருக்குது.
அதனால தான் 26 கூட்டணி ஆச்சுங்கிறார் அண்ணாமலை. ஸோ அதனால் இப்போ வந்து ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இங்கே சேர்றதை காட்டிலும் பாஜகவில் சீனியர்ஸு முதல்லே குறிப்பிட்ட எம்ஜிஆர் அணின்னு ஒன்றா எம்ஜிஆர் அணின்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் எடப்பாடி ரெட்டையில் இருக்காது, ஆனால் அந்த குரூப் சப்போர்ட் பண்ணும் பாஜக, அப்படியும் பண்ணலாம். இல்லை எடப்பாடி ஒரு குரூப்பு சின்ன குரூப்பு கலந்து பாக்கியெல்லாம் ஒன்று சேர்ந்து ரெட்டையில் கொடுக்கலாம். எதாக இருந்தால் நாளைக்கு அது என்ன கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறாங்களோ அது தீர்ப்பு ஃபேவராக இருந்தாலும் சரி, ஆனால் இது மாதிரி ஒன்று உருவாகி திருப்பி மாறும். அப்போ தான் ஒரு ஷேப் கிடைக்கும் ஏடிஎம்கேல. அதில் மூலிமா எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவை எழுத்தணும். ஏன்னா முதல்ல திமுகவை அமைச்சிடணும், அதில் தான் குறியாக இருக்கணும். குறியாக இருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா மக்கள் விரோதம், இந்து விரோதம், பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எல்லா சமாச்சாரமும் இருக்குது அதில். அதான். நன்றி.